வரும். இந்த உலகத்திற்கு ஆபத்துகள் வரத்தான் செய்யும். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆபத்துகள் கிட்டி சேரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷன் எவனோ அவன் இதற்கு பயப்படாதிருப்பான். ஏனென்றால் ஆபத்து வரும், அது உன்னை தொடாது. வியாதிகள் வரும், அது உன்னை தொடாது, உன்னை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உலகத்துல வாழ்ற நமக்கு முன்னாடி ஆபத்து வராது, பிரச்சனை வராது, கஷ்டம் வராது என்று இல்லை. இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது போல இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை என் கரத்தால் பிடித்து என் சிறகண்டை அணைத்து என் மார்போடு வச்சு உனக்கு ஒரு தீங்கு வராது. ஆமென். உலகமெல்லாம் ஐயோ என்ன நடக்க போகிறதோ என்று வேதனைப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, கர்த்தருடைய சபையாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபத்துகள் நேரிட்டாலும் நீ பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளும் மேல் புரளுவதில்லை. அக்கினி நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். 24 மணி நேரமும் உன் நிழல் உன்னை விட்டு மாறாதது போல சர்வ வல்லவராகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். உன் காலடிகள் சறுக்காது, ஆபத்து நேரிடாது, வேதனைகள் வருவதில்லை, கஷ்டங்கள் நேரிடுவதில்லை. ஆபத்து கிட்டி சேரும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் தன்னுடைய சிறகுக்குள் உன்னை மறைத்து தன் வேலிக்குள் உன்னை வைத்துக் கொண்டு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?